அனைவருக்கும் வணக்கங்க. வி உலகம் சப்ஸ்கிரைப் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வீக் முன்னாடி இருந்து நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறோன்னு சொல்லி சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தேன். அந்தப்போ பார்த்திங்கன்னா என்னோடது ஒரு குத்து விளக்கு உடஞ்சிருச்சு. அதனால் அதை கொண்டு போய் சேல் பண்ணிவிட்டு வேறு குத்து விளக்கு வாங்கலாங்கிறதுக்காக நான் கடைக்கு போயிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஈரோடு வசந்த மாளிகை கடை. வசந்த மாளிகை பாத்திர கடைன்னா ஈரோட்டில் எல்லாத்துக்குமே தெரியும், ஃபேமஸான கடை, நல்ல பெரிய கடை, எல்லா திங்ஸுமே இருக்கும். அங்கே இருக்கிற பொருளை தான் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து குத்து விளக்கு வாங்கிட்டு வர்றப்போ இதையெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்கில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வீட்டில் புழங்காத யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாம் மேலே இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி காய வச்சுருக்கேன். இது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா, அதாவது லாஸ்ட் வீக் 21ஆந்தேதி வந்து சண்டே வாடகை வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம் திருப்பூர். அங்கே வந்து பால் காய்ச்சறதுக்காக வந்திருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாம் எதையும் எடுத்துகிட்டு வரல. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு முந்தின நாள் வந்து வீடெல்லாம் தொடச்சி விட்டு மாப் போட்டு கூட்டி விட்டு போயிருந்தோம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சண்டே வந்திருந்தப்போ பார்த்திங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பால் காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அப்போ வந்துட்டு இந்த வீடியோ எடுத்திருந்தேன். எம்டி ரூமாக இருக்கும். அதாவது ஒரு ஹாலு, ஒரு சின்ன பூஜா ரூமு. இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் நல்லா ஸ்பேசியஸாக ஓரளவு நிறைய செல்ஃபோடு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி குவார்ட்டர்ஸ் வீட்டில் செல்ஃப் இல்லாமல் பட்ட அவஸ்தைக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய கனவு வீடு கட்டணுங்கிறது, அது நிறைவேறும். இது பார்த்திங்கன்னா அடுத்தது பேக் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து குவார்ட்டர்ஸில் சில்க் சாரீஸ் எல்லாம் தனியாக பேக் பண்ணியிருந்தேன். நிறைய திங்ஸ் எல்லாம் அப்பப்போ பேக் பண்ணி வச்சுருந்தோம். அங்கே என்னென்ன வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து அட்டைப்பெட்டியில் போட்டு வைக்கிறதெல்லாம் போட்டு வச்சுட்டேன். துணியெல்லாம் பார்த்திங்கன்னா மூட்டையாக கட்டி வச்சுருக்கேன். கட்டலில் பீரோவில் இருந்த துணியெல்லாம் மூட்டையாக கட்டி வச்சுட்டேன். அப்புறம் கூடைகள்லேயும் சாமானமெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாரி வர சொல்லியிருந்தோம். லாரின்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் வந்து ஜாஸ்தி. ஏன்னா நேட்டிவ் பிளேஸில் எதுவும் வைக்கிறதில்ல, இப்படி போகிற பக்கம்தான் எல்லாமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதனால் திங்ஸ் ரொம்ப அதிகம். இவ்வளோ வந்து நம்ம வாடகை வீட்டுக்கு அடிக்கடி ஷிஃப்ட் ஆகிறப்ப தேவையில்லாதது. நம்ம நேட்டிவ் பிளேஸில் ஒரு வீடு இருந்துச்சுன்னா அங்கே கொண்டு போய் எல்லாம் வச்சிடலாம். தேவையான திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ திங்ஸுன்னு. அப்படியே பேக் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா தலையே சுற்றுது. எல்லாமே யூஸ் பண்ணுறத விட யூஸ் பண்ணாத திங்ஸு தான் ஜாஸ்தி. 3 பேர்த்துக்கு இத்தனை பொருள் தேவையா? பாத்திரங்களே ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து பாருங்கள், இதுதான் பழைய கிச்சனு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். குவார்ட்டர்ஸ் வீடு, குவார்ட்டர்ஸில் இப்போங்கிறது இதுதான். ஒழுங்காக ஒரு வீடியோ எடுத்து போட முடியாமல் திணறிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வாடகை வீட்டில் இன்னும் கேஷ் கனெக்ஷன் வரல. அதனால் பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு கூழ் காய்ச்சிட்ருக்கிறேன். பையன் கூழ் கேட்டான்னு சொல்லிட்டு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டோம். திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தியாச்சு ஒரு வழியாக. எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். துணி மட்டும் அப்படியே குவியெல்லாம் இருக்குது. மேலே எல்லாம் நிறைய செல்ஃப் இருக்குது. அதனால் நிறைய திங்ஸு யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் மேலே அடுக்கிட்டேன். வீட்டில் இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. இன்னும் மாற்றி அடுக்கிறதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு கிச்சனில் அடுக்க வேண்டிய பொருளை அடுக்கி விட்டுருக்குறேன். நிறைய பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாத திங்ஸு தான் இருக்குது. அப்புறம் நீங்கள் வாடகை வீட்டுக்கு போகிறாங்கன்னா நீங்கள் இந்த அளவுக்கெல்லாம் பொருள் வச்சுக்க தேவையில்லை. இத்தனை கொண்டுட்டு போனால் வாடகைக்கு வீடு பிடிக்கிறதும் கஷ்டம், பிடிச்ச வீட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம், நம்மளுக்கும் சிரமம். அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது கிச்சனில் வேணுங்கிற திங்ஸ் ஓரளவுக்கு அடுக்கிட்டேன். இப்படி தான் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோ கிச்சனில் இருந்து போடலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்களுக்கு எதாவது விருப்பம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது இது செல்ஃபுக்குங்க, அதாவது அடுப்புக்கு அடியில் எண்ணெயெல்லாம் வச்சுருக்கிறேன். இன்னும் பாருங்கள் எடுத்து வைக்கல, நிறைய திங்ஸ் இருக்குது, இன்னும் சரியாக எடுத்து வைக்கல. இது பூஜா ரூமு. இது பார்த்திங்கன்னா சரி கேஸ் வர வரையில் இண்டக்ஷனில்